நாம் வாழும் பூமி அழியுமா என்றால் நிச்சயமாக அழியும். எப்போது, எப்படி என்ற கேள்விக்கு இந்த காணொளி பார்த்து முடித்த அரை மணி நேரத்தில் நாளை, நாளை மறுநாள், அடுத்த மாதம், அடுத்த ஆண்டு என்று சொல்லிக்கொண்டே போகலாம். தற்போது கூட வரும் ஜூலை 24 2008 கோ 20 என்ற விண்கல் பூமியை மிக நெருங்கி கடந்து செல்கிறது. இதே போன்ற ஆபத்துகள் எப்போதும் உண்டு. இந்த காணொளியில் நாம் வாழும் பூமி அழிந்து போக 5 காரணங்களை பார்க்கலாம். பூமியின் மீது வால் நட்சத்திரம் மோதினால் உலகம் அழியும். ஜுராசிக் பார்க் படத்தில் பார்த்திருப்பீர்களே, டைனோசார்கள். அவை அழிந்து போனதற்கு வால் நட்சத்திரங்களும் ஒரு காரணம் என்கிறார்கள். சூரிய மண்டலத்திற்கு வெளியே ஊர்ட் மேகம் என்ற பகுதியில் நூற்றுக்கணக்கான வால் நட்சத்திரங்கள் உள்ளன. அவற்றின் சுற்றுப்பாதையில் சூரியனை சந்திக்க வரும்போது பூமியில் மோதினால் பெரிய அளவில் அழிவு ஏற்பட்டு மனித இனம் அழிந்து போகலாம். மேலும் சில ஆண்டுகளுக்கு முன்னால் மேக்கர் லெவி என்ற வால் நட்சத்திரம் 9 துண்டுகளாக உடைந்து வியாழன் கிரகத்தில் மோதியது. இதேபோன்று ஒரு வால் நட்சத்திரம் எதிர்காலத்தில் பூமியின் மீது மோதி மிகப்பெரிய அழிவு ஏற்படலாம் என்று விஞ்ஞானிகள் கணித்திருக்கிறார்கள். இரண்டாவது காரணம், செவ்வாய் கிரகத்திற்கும் வியாழன் கிரகத்திற்கும் இடையே லட்சக்கணக்கான பாறைகள் சுற்றி வருகின்றன. அவற்றில் 10 அல்லது 20 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட பாறைகளும் அடக்கம். இவை பாதை தவறி பூமியின் மீது மோதினால் உலகம் அழியும். இரவு நேரங்களில் நாம் எல்லோரும் பார்த்திருப்போம் எரிகற்கள். அவைதான் இவை. பெரும்பாலும் எரிந்து போனாலும் பெரிய பாறைகள் பூமியில் மோத வாய்ப்பு உண்டு. சில ஆண்டுகளுக்கு முன்னால் சில நொடி தாமதத்தால் ரஷ்யாவின் லெனின்கிராட் நகரம் தப்பியது. ஆனால் சைபீரிய பகுதியில் ஆயிரக்கணக்கான ரெயின்டியர் மான்கள் இறந்து போயின. ஏற்கனவே சொன்னது போல வரும் ஜூலை 24 2008 கோ 20 என்ற விண்கலம் பூமிக்கு மிக அருகே கடந்து செல்கிறது. இதேபோல ஒவ்வொரு ஆண்டும் மிக பிரம்மாண்ட கற்கள் பூமியை கடந்து செல்வது வாடிக்கைதான். ஆனால் எப்போது வேண்டுமானாலும் பூமிக்கு ஆபத்து ஏற்படலாம். மூன்றாவதாக, நம் பூமி சூரியனை சுற்றுவது போல சூரியன் பால்வெளி மண்டலம் என்ற கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் அடங்கிய பகுதியை சுற்றி வருகிறது. இதே போன்ற பால்வெளி மண்டலங்கள் பிரபஞ்சம் முழுவதும் உண்டு. இரவு வானத்தில் வெண்ணிற மேகம் போல இவற்றை நீங்கள் வெறுங்கண்களால் பார்க்கலாம். அப்படி சுற்றி வரும்போது கதிர்வீச்சு அதிகம் உள்ள பகுதிக்குள் சூரிய மண்டலம் பயணம் செய்யும் பொழுது பூமியில் உள்ள உயிரினங்கள் அடியோடு அழிந்து போகும் வாய்ப்பு உண்டு. கடந்த 100 மில்லியன் ஆண்டுகளில் 12 முறை இதே போன்ற அழிவு நடந்திருக்கலாம் என்று கணித்திருக்கிறார்கள். தற்போது கூட சூரிய மண்டலம் கதிர்வீச்சு அபாயம் உள்ள அந்த பகுதியில்தான் கடந்து சென்று கொண்டிருக்கிறது என்று விஞ்ஞானிகள் கணித்திருக்கிறார்கள். இந்த கதிர்வீச்சு ஆபத்து எப்போது வேண்டுமானாலும் ஏற்படலாம். நான்காவதாக, சூரியனின் வயது தற்போது நடுத்தர கட்டத்தை எட்டிவிட்டது. வயதை கணக்கிட வெள்ளை நிறமாக இருந்தால் இளம் வயது, மஞ்சள் நடுத்தரம், சிகப்பு முதுமை என சூரியன் வயதை கணக்கிடலாம். நடுத்தர வயதை அடைந்துவிட்ட சூரியன் சிகப்பாகி முதுமையடைந்து வெடித்து சிதறினால் பூமியில் உள்ள உயிரினங்கள் அழிந்து போக வாய்ப்பு உண்டு. ஆனால் அதற்கு இன்னும் 400 மில்லியன் ஆண்டுகள் இருக்கின்றன. இந்த விஷயத்தில் தற்போது நாம் கவலைப்பட தேவையில்லை. கடைசியாக, ஐந்தாவதாக, நட்சத்திர மோதல்கள். அதாவது நமது சூரியனுக்கு பக்கத்தில் சீரியஸ் என்ற நட்சத்திரம் உண்டு. சூரியனிலிருந்து 2 ஒளியாண்டு தூரத்தில் உள்ளது. ஒளியாண்டு என்பது நொடியில் ஒளி செல்லும் வேகம் 1,80,000 கிலோமீட்டர். இவ்வளவு வேகத்தில் போனாலும் சீரியஸ் நட்சத்திரத்திற்கு போக 2 வருடங்கள் ஆகும். அதற்கு பக்கத்திலேயே ஆல்பா சென்டாரிஸ் என்ற மற்றொரு நட்சத்திரம் உண்டு. இதன் தூரம் 4 ஒளியாண்டுகள். சூரியன், சீரிஸ், ஆல்பா இவை மூன்றும் அதன் பாதையில் மோதிக்கொண்டால் உலகம் அழியும். அதனால் பூமியில் உள்ள உயிரினங்கள் அழிய வாய்ப்பு உண்டு. மேற்சொன்ன காரணங்கள் எல்லாம் நம் சக்திக்கு அப்பாற்பட்ட இயற்கையின் விதிப்படி நடப்பவை. தற்போது நடக்கப் போவது இல்லை. ஆனால் பூமியில் வாழ்கின்ற மனிதர்களையே நம்மை நாமே அழித்து கொள்ளும் வாய்ப்புகள் தான் அதிகம் என்கிறார்கள் விஞ்ஞானிகள். நம் பூமியை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.